அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வாயை திறந்தாலே கதையா சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லி சில சமூக வலைதளங்கள்ல நம்ம தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தங்கைகள், படித்தவர்கள், பண்பாளர்கள் இவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப நாகரிகமா திரு சீமான் அவர்களை விமர்சிக்கிறாங்க. சோப்பா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, சீமான் அண்ணன் கதையா சொல்றாரு. மான் ஊறுகா. ஆமாண்டா, ஆமா, மான் ஊறுகா. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் பார்த்தது இல்லை. அதை சொன்னா நம்புவனா? நம்ப மாட்டேன். ஆச்சரியமா பார்ப்பேன். ஆஹா, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடைமுறை இல்லை, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல மான் ஊறுகாய் அப்படிங்கிற விஷயத்த பெருசா பூதகரமா இதை எப்படியெல்லாம் கொண்டு போய் திணிச்சு மக்கள்கிட்ட இப்படிலாம் போய் சொல்றாரு, இப்படிலாம் அவதூறு பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டு சேர்க்கிற நீ இன்னைக்கு மட்டன் ஊறுகாய், மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், இந்த நோனாட்டத்தெல்லாம் எதுக்கு விளம்பரமா போடுறீங்க? இதெல்லாம் எப்படி தயார் பண்றாங்க? பீஃப் ஊறுகாயே வருது. மட்டன்ல ஊறுகாய் செய்யும் போது மான்ல ஊறுகாய் செய்ய முடியாதா? அப்ப இது நீ உருட்டு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு கருத்தை கொண்டு, உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையில்லை, உனக்கு எதுக்கு தேவை? உனக்கு என்ன தேவைப்படுது? இப்ப நீங்களே பாருங்க. சீமானண்ணன் என்ன சொல்றாரு? உணவு நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு, பருவநிலை மாறிடுச்சு. ஆமா, மாறிடுச்சா இல்லையா? இருக்கா இல்லையா? உணவு நஞ்சாயிருச்சா இல்லையா? அப்ப இது எனக்கு தேவையில்லை, மான் ஊறுகாய் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ அதுவும் என்ன செய்யறேன்னா, கதையா விடுறாரு, சாத்தியம் இல்லாததெல்லாம் சொல்றாரு. ஆமா, உணவு நஞ்சாயிருச்சுங்கிறது சாத்தியம் இல்லாது, நீ நம்ப வேணாம். சுகர் மாத்திரை போட்டுக்க, பிபி மாத்திரை போட்டுக்க, புரியுதா? இதெல்லாம் நீ சாப்பிடு, தப்பு இல்லை. ஆனா இதை விட ஒரு பெரிய இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. என்ன இழப்பு தெரியுங்களா? தமிழகத்துல இதை பார்க்குற, வீடியோவை பார்க்குற அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க நகரங்களை கடந்து போகும்போது பாருங்க, எங்கேயாவது செயற்கை கருத்தரிப்பு மையம்னு இருக்கா இல்லையான்னு பாருங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனுடைய தேவை என்ன? அதனுடைய சேவை என்ன? யாராவது சொல்லுங்க. அதனுடைய சேவை தேவை யாராவது சொல்லுங்க. இந்த அறிவார்ந்த இந்த சீமான் கதையா விடுறாரு, கட்டுக்கதையா அள்ளி விடுறாரு, சாத்தியம் இல்லாததெல்லாம் பேசுறாரு. ஐயா, அறிவார்ந்த பெருமக்களே, இதை பார்க்குற நீங்க சொல்லுங்க, செயற்கை கருத்தரிப்பு மையம் ஏன், அதனுடைய பயன்பாடு என்ன? தெளிவா சொல்லிட்டீங்கன்னா ராயல் சலை. ஸோ இன்னைக்கு குழந்தை பெரும் சக்தியை இழந்துட்டான். இந்த மானுடர்கள் வந்து என்னட்டாங்கன்னா, குழந்தை பெரும் சக்தியை இழந்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு, மது, இன்னைக்கு விற்கிற டாஸ்மாக் கடையில் விற்கிற சாராயம், பருவநிலை மாற்றம், இதெல்லாம் முக்கிய காரணமா இல்லையா? இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வருவ? உருட்ட வருவ? அதெல்லாம் இல்லைங்க, நம்ம கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியத்துல ஈடுபாடு கம்மி ஆயிருச்சு, அதனுடைய வெளிப்பாடு தாங்க அது அப்படின்னு நீ சொன்னீன்னா உன் தலையில நீனே மண்ணலி. அப்ப ஏன்னா உனக்கு அறிவே இல்லைன்னு, உனக்கு யோசிக்க திறனை இழந்துட்டேன்னு அர்த்தம். சரியா? புரியுதா? இதான் இப்ப எப்படின்னா, இது உருட்டு. அவனுக்கு இதெல்லாம் உருட்டா தெரியுது, ஏன்னா அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இதெல்லாம் இப்ப அப்படி இப்படி வந்துருவோம். பாத்தீங்கன்னா, மண்ணு மலடாயிடுச்சு, நீர்நிலைகள் இல்ல, ஆறு வறண்டு போ. இதனால இதெல்லாம் கதையா தெரியுது அவனுக்கு எப்படின்னா, இதெல்லாம் தேவையா? நாட்டு மக்களுக்கு தேவையான்னு கேட்குறீல்ல? நீ யோசிச்சு பாரு. உன் தெருவுல போய் செக் பண்ணி பாரு. இன்னைக்கு இல்ல உங்க தாத்தா பாட்டிகளை போய் கேளு, நம்ம ஊர்ல தண்ணியினுடைய நீர்நிலை என்ன அளவுல இருந்துச்சு நீங்க எல்லாம் இருக்கும்போது. அந்த காலத்துல தண்ணி பஞ்சம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா, கிணறு இருக்கும். அந்த கிணறுல எடுக்கிறதுக்கு எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கிணறு வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த கிணறுல போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு வரணும். அப்படி பார்த்தாலுமே ஒரு அதிகபட்சமா 30 அடி, 40 அடி, 50 அடியில தண்ணி இருக்கும் கிணத்துலயே. அதை போய் எடுத்துக்கிட்டு வந்து குடிச்ச காலங்கள்லாம் இருந்துச்சு, இல்லைன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு 40 அடியில இருந்த தண்ணி, நீ 600 அடி போனா மட்டும்தான் தண்ணியை கண்டுபிடிக்க முடியும். ஆமா, இப்ப தண்ணி இல்லாம தான் இவர் அப்படியே பீச்சிட்டாரு. இவர் தண்ணி பிரச்சனை எதுனா தீர்த்துருவாரா? செஞ்சிருவாரா? பண்ணிடுவாரா?
அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீல்ல, உன்னை விட ஒஸ்டானவன் இந்த உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே கிடையாது. அதையும் எடுத்து நீ ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பண்ற பத்தியா இல்லையா? இதெல்லாம் உண்மையாலுமே மனித பிறவே கிடையாது. இந்த மண்ணுல வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர்னா இதை எவன்லாம் சொல்றானோ அவன்லாம் தகுதியே இல்லாத. உனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. காசு வேணும். காசு இருந்தா வாழ்ந்துட முடியுமா? நீர்நிலை போயிருச்சு. எப்படா மீட் எடுப்பேன்னா, இவர் மட்டும் மீட் எடுத்துருவாரா? இவர் மட்டும் பண்ணிடுவாரா? இதெல்லாம் சாத்தியமா? எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வரணும். தேவைன்னா கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் வாழ அடுத்த தலைமுறை வாழ முடியும். இன்னைக்கு நீர்னால போயிருச்சு. இன்னைக்கு 600 அடியில போனா என்ன ஆகும்? 600 அடியில போனா 800 அடி வேணாலும் போட்டோம், நான் நோண்டி எடுத்துப்பேன் தண்ணிய. வீரவசனம் பேசுற வெங்காயங்களா? வீரவசனம் பேசுற வெங்காயமே அந்த தண்ணியில அதுக்கு மேல போனா கடல் தண்ணி வந்து கலந்துருது. கடல் தண்ணி கலந்தா என்ன? நாங்க தான் ஃபில்டர், வீட்டுக்கு வீடு ஃபில்டர் வச்சு நாங்க ஃபில்டர் பண்ணி குடிச்சுப்போம். நொட்டுன ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ற தெரியுமா? கிட்னி ஃபெயிலியர்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க. கிட்னி ஃபெயிலியர் தானே? அதான் அரசாங்கம் தான் வந்து டயாலிசிஸ் சென்டர்களை நிறைய அதிகப்படுத்துவோம். போன அரசே கூட தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்து. சரியா? தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்து நாங்கள் டயாலிசிஸ் சென்டர் அதிகப்படுத்துவோம், நிறையா இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்லாம் வெளிநாடுகள்லேருந்து வாங்கி அதை ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்ப்போம். இதான் தீர்வு. இதை சொல்ல போனா சீமான் கதை சொல்கிறார், உருட்டுறார். அவர் பொய்க்கு அளவே இல்லை. அவர் கொஞ்சம் நிறுத்துங்களாம்ப்பா. இவங்க பெரிய ஓகே சிகாமணி மாதிரி. ஏன்னா இந்த ஓகே சொம்ப எடுத்து உள்ள வைப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த ஓக்கியர்கள் வந்து இங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதை யாரு கதை சொல்றது? இப்ப தண்ணி பிரச்சனை, மழையை வெட்டக்கூடாது, மழை வளம் இல்லைன்னா மழை பெற முடியாது. வந்துட்டாரு. மழையை வெட்டாம இவர் எப்படி ஊடு கட்டுவார்? மண்ணை வெட்டாம இவர் எப்படி ஊடு கட்டுவார்? தண்ணியை எடுக்காம இவர் எப்படி பேண்ட் போடுவாரு? இதெல்லாம் ஒரு கதை சொல்றாரு. ஏய் கேன கிறுக்கணுங்களா? இதை பேசுறிய? அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா? நீ கெட்ட வார்த்தை பேசிடலாம். நம்ம பேசுற தலைவர் அப்படி பேசுறவர். அவரு ஏன்னா அவரே வந்து என்ன பண்ணுவாரு, அப்புறம் கண்டுபிடிச்சு வந்து உதைப்பாரு. இப்படி இல்லாம பேசுறீங்க. ஏன்னா அதனால நிறைய இருக்கு. அப்படியே வெறியா வருது. ஏதாவது பேசிடுவோமோன்னு பயந்து வருது. கண்ட்ரோல் பண்ணி உன்னை யாரு வீடு கட்ட வேணாம்னு சொன்னது? ஏன் மணல் யாரு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது? தண்ணி ஏன் எடுக்கக்கூடாது, எடுத்து நீ வந்து தயார் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது? உன் தேவைக்கு நீ, உன்னுடைய தேவைக்கு நீ பண்ணிக்க. உனக்கு வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கும் வந்து உன் ஊர்ல ஓடுற ஆத்துல நீ போய் மண் எடுத்துக்க முடியும். ஆனா எடுக்கிறதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கா? போய் எடுக்க முடியுமா? நான் ஒரு வீடு கட்டுறேன், எனக்கு வந்து இவ்வளவு மண்ணு தேவைப்படுது, இந்த மண்ணை நான் எடுக்கணும், நீ அரசாங்கத்துல போய் கேட்டா எடுத்துக்கலாம். ஆனா நடக்குமா? செயல்படுத்த முடியுமா? செயல்படுமா? ஏன்னா ஒரு லோடு நீ 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீன்னா இந்த பர்மிஷன் வாங்குறதுக்கே நீ 1,00,000 ரூபாய் செலவு பண்ணணும். அப்ப நான் 50,000 கொடுத்துட்டு வாங்கிட்டே போயிடுறேன்ப்பா, என்னால முடியாது, அலைச்சலாவது மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு மண்ணை எடுத்துக்க. நீ மண்ணை வெட்டி விற்காத, மலையை வெட்டி விற்காத, தண்ணீரை எடுக்கிறதுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சொன்னா இது கதை, இது உருட்டு, நடக்காத விஷயம், சாத்தியமில்லாத ஒண்ணு. அப்படிதானே சொல்ற? இன்னைக்கு மருத்துவம் சரியா இல்லை, மக்கள் பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமா இவங்க வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படி கிழிச்சிருவாங்க. எப்படி அதை நெக்கல் தோணி என்னது சொல்றது, முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுத்தமா அறிவே இல்லாம, மாட்டு மூளை கூட இல்லையா உங்களுக்கு? மாட்டு மூளை கூட இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யோசிக்கிற தன்மையே கிடையாதா? நீங்களே எதுக்கு உயிரோட இருக்கீங்களேன்னு தெரியலப்பா. ஒரு நாள் செத்துருவோம் எல்லாரும். நீலாம் என்ன பண்ணுவான்னு வச்சுக்க, ஆமா மனிதன் ஒரு நாள் செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னா, ஆமா மனிதன் செத்து போயிடுவாரான், கண்டுபிடிச்சிட்டாரு, மனிதன் செத்து போயிடுவான். ஏன் நீ இன்னைக்கே செத்துறேன்? செத்துதான் போயிடுவோன்னு தெரியுமில்ல, ஒரு நாளைக்கு சாவ தானே போற, ஒத்துக்கிறியா இல்லையா? இன்னைக்கே செத்துருவியா? எனக்கோ ஒரு நாளைக்கு சாவ போறேன் போட, நான் இன்னைக்கே செத்து போறேன். செத்து போயிரு. சாவ மாட்டீல? யோசிக்கிறீல்ல? அதை எப்படி இன்னும் இருக்கிற காலங்கள் வரலையும் ஆண்டவனா பார்த்து அவன் உயிரை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீல்ல? அதுக்குள்ள இவ்வளவு பேச்சு, இவ்வளவு ஏச்சு, இந்த காசுக்காக, ஒரு வேளை சோத்துக்காக, ஒரு படி சோத்துக்காக இந்த பேச்சு பேசுறிய, அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டாந்து கொடுத்து போற நீனு? மருத்துவம் எல்லாம் சரியா இருங்க, என்ன பிரச்சனை, நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு முட்டு வேற கொடுக்குறிய. சுகர் மாத்திரை போடுற, சுகர் சரியாகுமா ஆகாதா? சுகர் சரியாகுமா ஆகாதா? ஆகாது. ஆனா மாத்திரை போடுறத நிறுத்தினா சுகர் ஏறுமா ஏறாதா? அப்ப அது என்ன தேவைக்காக அந்த மாத்திரை சாப்பிடுற? சுகர் உனக்கு இருக்கணும்,
நீ நல்லா ஆயிரவும் கூடாது, குணமாயிரவே கூடாது. ஆனா நீ மாத்திரை வாங்கிட்டே இருக்கணும். அப்ப அதுல என்ன என்ன ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கல. ஆனா ஒருத்தன் சொன்னான்னா அதை உருட்டுறான் கதை அப்படின்னு சொல்ற. சொல்றியா? சொல்ற. சரி. ஏன்னா உனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, சொல்றதையும் ஏத்துக்க மாட்டேன். அது ஏன் அவதூறுன்னு சொல்லி பரப்புவ பத்தியா இல்லையா? அப்பெல்லாம் எதால அடிக்கிறதுன்னு தோணும். ஆனா அடிச்சா பிரச்சனை ஆயிருமேன்னு மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துடுறது. சீமான் தோத்தே போறாரு, ஜெயிக்கிறதே கிடையாது. எப்படி ஜெயிப்பாரு? எப்படி ஜெயிப்பாரு? ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாரு. ஆமா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன், வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தண்ணீர் இலவசம்னு சொன்னா எப்படியா ஜெயிப்ப? எப்படி ஜெயிப்பாரு? அதை கூட யோசிச்சு பார்க்கல. தண்ணி தண்ணி தான். மாப்பிள்ள தண்ணி வாங்கடா, நல்லா கூலிங் ஐஸ் வாட்டரா வாங்கடா. 20 ரூபா காசு கொடு. 20 ரூபா. 20 ரூபா கொடுத்து 1 லிட்டர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன். தண்ணி விற்கிறது யாரு? ஏன் விற்கிறான்? 20 ரூபாய்க்கு அந்த தண்ணி அவன் என்ன தயார் பண்ணானா? உடல் உழைப்ப போட்டானா? என்ன பண்ணான்? பூமிக்கு அடியில போட்டு அந்த தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி பாட்டில் அடைச்சி அடைச்சி 20 ரூபான்னு விற்கிறான். ஒரு பாட்டில் தண்ணி வித்தா அந்த கடைக்காரருக்கு எவ்வளவு லாபம் வரும் தெரியுமா? அவனுக்கு 12 ரூபா. ரொம்ப குறைவா இது பண்ணோம்னா 10 ரூபா லாபம் வரும். 12 to 10 ரூபா லாபம் வரும். தெரியுமா? நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? உனக்கெல்லாம் அதுல என்ன பிரச்சனை இருக்கு? சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, பெண்ணுரிமையை காத்துட்டாங்க அப்படின்பாரு இன்னொருத்தர். இப்படி இவங்கெல்லாம் உருட்டலை கேட்டு 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 பழகி போய் மூளை மழுங்கி போச்சு. அதனுடைய விளைவுதான் நீ ஒரு கருத்தை சொல்றவனை பார்த்து உருட்டுறாரு அப்படின்ற. நீங்களும் திருந்த போறதில்ல, அந்த ஆளு நிறுத்த போறதில்ல. அந்த ஆளு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. தேவையானவன் என்ன மாதிரி உள்ளவன் யோசிக்கக்கூடியவங்க அதை எடுத்து அந்த கருத்தை எடுத்துக்கிறோம். அதை திரும்ப மறு பரிசீலனையும் செய்கிறோம். உண்மையானு போய் ஆராய்ச்சி. உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா உங்க ஊர்ல பெட்டி கடையில போயிட்டு கேளு, இங்க இருக்கிற பொருள்லயே உனக்கு லாபம் கிடைக்கிற பொருள் எதுன்னு கேளு. அவன் தூக்கி வைப்பான். புரியுதா? அவன் தூக்கி வைப்பான். அப்ப சீமான் சொல்றது கதையா, புரளியா, புரட்டா, சாத்தியம் இல்லாததா அப்படிங்கிறது தெரியும். நீ எங்க இந்த உருட்டுறவன் பூரா இருக்கான்ல, நல்லா படிச்சிருக்கான், படிச்சும் இருக்கான். இவன் என்ன படிச்சாங்கிறத பார்க்கும்போது தான் தெரியுது இவன் படிச்சது ஏ.ஆர். ரஹ்மான், பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா நடிகர்களா படிச்சிருக்கான். படம் பார்த்தே வளர்ந்துருக்கான். படம் பார்த்தே வளர்ந்துட்டு இவனுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். அதனால இவன் என்ன செய்யறான்? நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் உருட்டுறார், பொய் சொல்றார் அப்படின்னு சொல்லி கேவலமா, கொச்சத்தனமா, சில்லியா, ரொம்ப அருவருப்பா, சில பேர்லாம் ரொம்ப அருவருப்பா பேசுறாங்க. அது ரொம்ப எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும், பேச முடியாமலாம் கிடையாது, பேசக்கூடாதுங்கிறது தான். அது தப்பு. மற்றவங்களை நம்ம பார்க்குற பார்வை கூட அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் மனுஷன், உண்மையான மனுஷன். ஏன்னா எல்லாரையும் திட்டினாதான் கஷ்டப்படுவாங்கலாம் கிடையாது. சிரிச்சியும் கஷ்டப்படுத்தலாம். எப்படி? சிரிச்சியும் கஷ்டப்படுத்தலாம், பார்வையில கஷ்டப்படுத்தலாம். அதான் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எதை சொல்லிதான் நீ கேட்க போற? உனக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா. உங்களை தான் திருத்தவும் முடியாது, நீங்களும் திருத்தவும் போறதில்ல. நீங்க ஆண்டு அனுபவிச்சு தேடும் போது மரமும் இருக்காது, மலையும் இருக்காது, நீரும் இருக்காது, சோறும் இருக்காது. நல்லா சிறப்பா வாழலாம். நீங்க இப்படியே உருட்டுங்க. எங்க அண்ணன் சொன்ன கதைன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வீடியோவா போட்டா, அந்த ஆளு பேசினதை வீடியோவா பேசி இது மாதிரி பேசி போட்டா நான் வேற எதை பத்தியுமே யோசிக்க வேணாம். அவர் பேசினதை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாலே இன்னும் 10 வருஷத்துக்கு பேசலாம், 10 வருஷத்துக்கு பேசலாம். ஸோ அதனால நம்ம இன்னும் நிறையா அண்ணன் பேசினதுலேருந்து இருக்கிறத நம்ம பேசி நிறைய வீடியோக்களை, காணொலிகளை வெளியிடுவோம். இதை பார்க்குற நபர்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கட்சியா பார்க்காதீங்க. ஒரு நபர், ஒரு ஆசானா, ஒரு ஆசிரியரா ஆராய்ச்சி பண்ணுங்க, மறுபரிசீலனை செய்யுங்க. இது சரியா தப்பான்னு போய் செக் பண்ணுங்க. எதையும் பிளைண்டா ஏத்துக்க வேணாம். போய் விசாரிச்சு பார்த்துட்டோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டோ, ஒன்று நீ நம்புறவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோ இந்த தலைப்பை ஒட்டி நம்ம கண்டினியூவா இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுவோம். நீங்க பார்க்குற நீங்க தயவு செய்து ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிங்க. இருந்தால் அதை கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க, ஏன்னா நான் திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.